வந்து ஒரு லைன் ஒரே ஒரு லைன் வந்து வீவிங் அடிக்கிற ப்ரோக்ராமை என்ன பண்ண போகிறோம், கிட்டத்தட்ட 9 லைன் வந்து வீவிங் அடிக்கிற மாதிரி நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா? இதுக்கு நம்ம பேசிக்காக பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிற இது வந்துட்டு IEEE எடுத்த உடனே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அவங்க எந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலும் ப்ரோக்ராம் அப்படின்னாலே NOPக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு லைன் வந்து சப்பு 800 அடுத்தது புரியுதா? இதை பண்ணிட்டு தான் அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரோக்ராமுக்கே நம்ம வந்து போவோம். ஏன் அப்படின்னா ஒரு லைன் வெல்டிங் அடிக்கிறதோ இல்லை ஒரு ஜாப் தூக்கி வைக்கிறதோ இட்ஸ் நாட் அ ப்ரோக்ராம். ரிப்பீட்டேட்டிவாக செஞ்ச வேலையை நிறையா முறை செய்யுது இல்லையா, அதுக்கு தான் ரோபோட். அதுக்கு இந்த கமாண்ட் வந்து கட்டாயம் இதே போல இது வந்து ப்ரோக்ராமே கிடையாதுன்னு சொன்னாங்க. அது வந்து இட்ஸ் நாட் அ ப்ரோக்ராமே கிடையாது. ஒரு வெல்டிங் அடிக்கிறது ப்ரோக்ராமே கிடையாது. நிறைய அடிக்கணும்னா உனக்கு அந்த டெக்னிக்ஸ் வந்து என்னென்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணணும், என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வேரியபிளை முதல்ல என்ன பண்ணணும், அந்த வேரியபிள் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜீரோ பண்ண போகிறோம். அதுக்கு NOPக்கு அப்புறம் எந்த ப்ரோக்ராம் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரோக்ராம் எழுதினாலும் NOPக்கு அப்புறம் எழுத வேண்டியது ஸோ எப்படி கொடுக்கறது சொல்லு பார்க்கலாம். சொல்லு. வெரி குட். சொல்கிறான் சூப்பர் ராஜ்காரன். இன்ஃபார்ம் லிஸ்ட் போயிட்டேன். அறிவித்து போகணும் சார். வெரி குட். அறிவித்து போயிட்டேன். சப்பு கீழே போயிட்டேன். அதை IEEE மாற்றிடுவோமா? ரைட் சைடு கொண்டு போயிட்டேன். செலக்ட் பண்ணிட்டேன். ஐ செலக்ட் பண்ணிடலாமா? செலக்ட் பண்ணிட்டேன். என்ட்ரு கொடுத்துடலாமா? கீழே இந்த நம்பராக இருக்கு, கீழே அதை IEEE அதுக்கு என்ன பண்ணணும், கீழே கீழே வந்துட்டேன். செலக்ட் பண்ணிட்டேன். திரும்ப ஐ கொடுத்துட்டேன். செலக்ட் பண்ணிட்டேன். என்ன இருக்கு, என்ன பண்ணணும், கொடுக்கலாமாப்பா? கிளாஸ் சீரியஸாக போயிட்டு அது போட்டுக்கிட்டு எடுத்துக்கொண்டு உங்களோட மோசமாக போயிடுவாங்க. சரி ஓகே. அடுத்தது திரும்ப திரும்ப சப்பு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு நீங்கள் ஏற்கனவே வந்து அப்படியே கொடுத்துக்கலாமே, அதை வரமாக மாற்றிக்கலாமே. என்ன பண்ணணும், ரைட்டில் போகலாமா? ஸோ சப் IEEE கொடுத்துட்டு தான் சப் IEEE கொடுக்கணும் கிடையாது. அதாவது என்ன பண்ணலாம், ரெண்டுமே ஜீரோ பண்ணலாம். ரெண்டுமே அது இருந்தால் அதை கொடுக்கலாம், அது இருந்தால் சரியா? என்ன பண்ணணும், இப்போ செலக்ட் பண்ணலாமா? லாஸ்ட் என்டர் கொடுத்துடலாமா? என்டர் இன்சர்ட் என்ட்ரா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இதெல்லாம் போன என்ன பண்ணணும், மறுபடியும் இன்ஃபார்மேஷன் தான் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து NOPக்கும் ஒர்க் பொசிஷன் இடையில பண்ண வேண்டிய வேலையை பண்ணிட்டோம். ஒர்க் பொசிஷனுக்கும் NOPக்கு இடையில 2 வேலை பண்ணணும். I20 0 பண்ணணும், P20 0 பண்ணணும். அது புதிய கமாண்ட் வந்து சப் I20 சப் P20 சிவராம் வந்து அழகாக சொல்லிதான் உட்காந்து. அடுத்து ஒர்க் பொசிஷனில் இருக்குது, ஜாப் ஒர்க் பொசிஷன். அடுத்து என்ன பண்ணணும்பா, யாரோ ஒருத்தர் தெரிஞ்சால் கைது சொல்லணும், இதெல்லாம் பேசாமல் என்ன பண்ணணும் சொல்லுப்பா. எந்திரா ஸ்டார் லெவல் கொடுக்கணும். எங்கே கொடுக்கலாம், ஸ்டார் லெவலில் சேவ் பொசிஷன் மேலே கொடுத்துடலாமா? சரி ஓகே. சேவ் பொசிஷன் போயிட்டு வரணுமா, இல்லை பரவாயில்லையா? சேவ் பொசிஷன் கீழே கொடுக்கலாமா, மேலே கொடுக்கலாமா? சேவ் பொசிஷன் கீழே கொடுத்துடலாமா? கீழே கொண்டு வரேன். 1 சேவ் பொசிஷன் தான். இப்போ சேவ் பொசிஷன் வச்சு தான் கொடுக்க போகிறோம். கரெக்டாக சேவ் பொசிஷன் வச்சு கொடுக்கணுமா, கீழே வச்சு கொடுக்கணுமா? ஸ்லோ பண்ணி கொடுத்துடலாமா? சார் இதுல அப்பா இன்சர்ட் என்ட்ரு கொடுத்துருக்கீங்க அப்படியா? சரி பார்த்துருவோம், அதையும் பார்த்துருவோம். அவன் சொல்கிற மாதிரி கீழே வருதா மேலே வருதான்ட்டு. சரி என்ன பண்ணி இப்போ என்ன பண்ண சொல்ல வந்துட்டேன். அதான் ரைட்டா. இப்போ சேவ் பொசிஷன் ஒன்று வந்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லு சார். இன்ஃபார்ம் லிஸ்ட் போயிட்டேன். சார் டிவைஸ் பண்ணுமா, போயிட்டேன். டிவைஸில் காணுமா, கண்ட்ரோல் போடணுமா, போயிட்டேன். லேபிள்
இதுவா ஆமாம் ஓகே போயிட்டேன் என்ன பண்ணுப்பா இன்சர்ட் இன்சர்ட் ரெண்டு கொடுத்தா நீ வந்து கீழே வரும்னு சொல்கிறேன் ஆமாம் பார்த்துருவோம் இன்சர்ட் கீழே வந்துச்சா மேலே வந்துச்சா கீழே வந்து வெரி குட் கவனிச்சிருக்கான் என்ன பண்ணிக்கலாம் கவனிச்சிருக்கான் இன்ஃபார்ம் லிஸ்ட் இது போன என்ன பண்ணணும் இப்போ இன்ஃபார்ம் லிஸ்ட் என்ன பண்ணணும் இன்ஃபார்ம் லிஸ்ட் ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க கீழே அப்போ வந்து இவன் வந்து எங்கே வச்சு கொடுத்தான் சேவ் பொசிஷன் ஒன்றில் வச்சு கொடுத்தான் லேபிள் எங்கே வந்திருக்கு கீழே வந்திருக்கு ஸோ ரிப்பீட்டடாக அவருக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கும் ஸ்லோ பாயிண்ட்ல அதான் நமக்கு வேணும் கரெக்டா ஆமா எல்லாம் கிளாப் பண்ணி பாருங்க அடுத்து யார் சொல்லுவா உசேல சார் என்ன பண்ணுறீங்க சொல்லுவப்பா டெல் என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் கமாண்ட் சேவ் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் சார் வந்துட்டோம் லேபிள் போட்டோம் அடுத்த கமாண்ட் என்ன ஷிஃப்ட் ஆன் ஷிஃப்ட் ஆன் பண்ணணும் எங்கே பண்ணணும் ஷிஃப்ட் பொசிஷன் சேவ் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் சேவ் பொசிஷன் ஒன்றுக்கு லேபிள் மேலே போடணுமா லேபிள் கீழே பண்ணணும் லேபிளுக்கு அப்புறம் என்ன கமாண்ட் லேபிளுக்கு அப்புறம் ஸ்லோ பொசிஷனுக்கு கீழே ஸ்லோ பொசிஷனுக்கு கீழே வந்து ஷிஃப்ட் ஆன் இல்லைன்னு மேலே இல்லை எந்த இடத்துல சொல்லு ஏதோ ஒரு இடத்துல சொல்லு லேபிளுக்கு அப்புறம் லேபிளுக்கு அப்புறம் ஷிஃப்ட் ஆன் பண்ணிடலாமா ஓகே குட் என்ன பண்ணணும் சொல்லு அதுக்கு என்ன பண்ணணும் இன்ஃபர்மேஷன் போயிட்டு இன்ஃபார்ம் லிஸ்ட் போயிட்டேன் ஷிஃப்ட் போயிட்டேன் ஷிஃப்ட் ஆன் ஷிஃப்ட் ஆன் பண்ணிடலாமா ஷிஃப்ட் ஆன் பண்ணிட்டேன் இன்சர்ட் என்டர் கொடுத்துட்டேன் சரி ஓகே இப்போ இந்த ஷிஃப்ட் ஆன் பீட்டு பிக்சரை பண்ணியிருக்கோம்ல இதுக்கு வேல்யூ எங்கே இருக்கும் இந்த சைடு வந்து செலக்ட் இல்லை தம்பி ஷிஃப்ட் ஆன் பண்ணிட்டேன் ஷிஃப்ட் ஆன் என்ன அர்த்தம் இங்கே ரோபோட்டோட பொசிஷனை பீட்டு பிக்சர் வந்து நகர்த்துன்னு அர்த்தம் இப்போ பீட்டு பிக்சர் எதுன்னு சொல்லணுமா இல்லைமா பீட்டு பிக்சர் என்ன ஆக்சுவலாக 0,0,0 எங்கே போய் செக் பண்ணுறதுன்னு கேட்குறேன் என்ன பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறதா ஷிஃப்ட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பீட்டு பிக்சர் வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு என்ன பண்ணணும் போய் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் வேரியபிள் போகணும் வேரியபிள் போய் பொசிஷன் ரோபோட் இருக்குல்ல பொசிஷன் ரோபோட் போகணும் பொசிஷன் ரோபோட் போய் இங்கே என்ன இருக்கு P00 இருக்கு என்ன பண்ணணும் பின்னாடி வந்து என்ன பண்ணணும்பா 0 ஷிஃப்ட் பேஜ் பேஜ் போகணுமா போயிட்டோமா இப்போ என்ன இருக்கு 48 இருக்கு 48ன்னு இருக்கு அப்படி விட்டுலாமா அதை என்ன பண்ணலாம் 0 பண்ணனா கூட நம்ம என்ன இருக்கும் முன்னாடி என்ன பண்ணிருக்கோம் அது மைனஸ் பண்ணி அதனால 1000 ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம 0 பண்ணுறதுனாலும் இங்கேயே போய் என்ன பண்ணணும் நம்ம மேனுவலாகவும் பண்ணிக்க முடியும் மேனுவலாகவும் என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு 0 இதில் முக்கியமாக என்ன நீ கவனிக்கணும் அப்படின்னா இது வந்து பேஸில் இருக்கணும் இதுப்பா இது பேஸ் இருக்கு இல்லையா இது வந்து பேஸு ரோபோட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காதா எஸ் கொடுத்து பார்ப்போம் ஓகே எடுத்துறேன் இது பேஸ் கிளிக் பண்ணுறேன் இது பாருப்பா பீட்டு பிடிச்சி எடுக்கலாம் தம்பி நல்லா கவனிக்க முக்கியமானதா விகாஸ் சொல்லுங்க உட்காரு பட்டுறோம் சரி கவனிடா பீட்டு பிடிச்சோட என்ன இருக்கு பீட்டு பிடிச்சோட இது என்னன்னு கேட்குது என்ன இருக்குது என்னன்னு கேட்குதா இதை நீ என்ன பண்ணணும் செலக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 5 ரெஃபரன்ஸில் நம்மளால் வந்து என்ன பண்ண கொடுக்க முடியும் 5 ரெஃபரன்ஸ்னா பல்ஸில் கொடுக்கலாம் பேஸில் கொடுக்கலாம் ரோபோட்டில் கொடுக்கலாம் நம்ம கொடுக்கறது பேஸ்லேருந்து கொடுக்குறோம் பேஸ்னா எதுன்னா ரோபோட்டோட பேஸ் ரோபோட் பேஸுக்கு இப்போ இருக்க கீழே இருக்கு இல்லையா அந்த பேஸ் தான் நம்ம அந்த அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்துனா XY Z அம்புக்குறி பார்த்தோம்ல ஞாபகம் இருக்காடா அந்த அம்புக்குறி வந்து பேஸ் அதாவது பேஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம் நோக்கம் இல்லை இந்த 5 இருக்கு ஒரு 5ல் நம்ம கொடுக்குறது பேஸ் கண்டிப்பாக நீங்கள் பேஸ் செலக்ட் பண்ணணும் இல்லை ஃபஸ்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சதுனால நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க என்ன பண்ணணும் நான் சொல்ல நீங்கள் பேஸ் செலக்ட் பண்ணணும் பேஸ் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் போய் XY0 Y0 Z0 கொடுக்கணும் எல்லாமே 0ல் இருக்கணும் புரிஞ்சா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லைன் அதாவது செகண்ட் லைன் வந்து எவ்வளோ தள்ளி அடிக்கணுன்றது என்ன பண்ணணும் P00 1 கொடுக்கணும் அதையும் இங்கே கொடுத்து போயிடலாமா கொடுத்து என்ன பண்ணணும்ப்பா அது பேஜ் போகிறோம் P00 1 வந்துடுச்சு -6 அதையும் மாற்றிக்கலாமா இன்னொரு 3 கொடுக்குமா 4 கொடுக்குமா அதுக்கு வீவிங் கொடுத்துருக்கோம் வீவிங்கும் கொடுத்துருக்கோம் நம்ம வீவிங்காக 4 கொடுப்போம் நம்ம 5 கொடுப்போம் சரி ஓகே என்ன பண்ணுறோம் மைனஸ் போட்டு 4 கொடுக்கும்
மைனஸ் போட்டு 4 ஓகே மைனஸ் 4 கொடுத்தாச்சு -4 கொடுத்தாச்சு. இப்போ P00 ஒன்றும் இல்லை -4 போட்டாச்சு. P00 0,0,0 போட்டாச்சு. இது கொடுத்தாதான் இங்கே வேலை செய்யும். இங்கே வேலை செய்யும். ஏன் நம்ம ப்ரோக்ராமில் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்? P00 போன்னு சொல்லிட்டோம். P00 போன்னு சொல்லிட்டோம்னா அது எங்கே போகணும்னு சொல்லணும்ல. P00னா நீ எங்கே நீ போய் வந்து ஃபஸ்ட் லைன் அடிக்கிறியோ அதுதான் உனக்கு P00ன்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட் லைன் எங்கே அடிக்கிறியோ அதுதான் உனக்கு அடுத்த லைன் வந்து 4 mm தள்ளி அடிக்கணும். அதை நீ P00 என்ன பண்ணிக்கணும்? செட் பண்ணிக்கணும். ரெண்டாவது லைன் அடிச்சிட்டிங்கன்னா அது P00 அங்கேருந்து 4 mm. மூணாவது லைன் அடிச்சிட்டிங்கன்னா அது P00 அங்கேருந்து 4 mm. ஓகேவா? ஸோ எத்தனை லைன் அடிக்கிறன்றது இதுக்கப்புறம் நம்ம சொல்லணும். ஸோ ஷிஃப்ட் ஆன் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் ஆன் வந்து எங்கே பண்ணியிருக்கோம்? எப்போவுமே ஷிஃப்ட் ஆன்ங்கிறது லேபிளுக்கு கீழே தான் பண்ணணும். லேபிளுக்கு மேலே பண்ணினா வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது? இப்போ வேலை சொல்ல முடியுமா? நம்ம வேலையை எப்படி சொல்லியிருக்கோம்னா லேபிள் சொல்லியிருக்கோம். இப்போ லேபிளுக்கு மேலே போட்டு எப்படி ஷிஃப்ட் பண்ணணும்? லேபிளுக்கு கீழே செஞ்சால் போதுங்கிறோம். லேபிள் கொடுத்துட்டு லேபிள் கீழே இருக்க பாயிண்ட் மட்டும் மூவ் ஆன போதுங்கிறோம். அதுக்கு மேலே வந்து ஷிஃப்ட் ஆன் பண்ணோம்னா ஒர்க் ஆகும். ஸோ லேபிள் கீழே தான் முக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாமே போட்டோம். அதுக்கு மேலே போகவே போகிறோம். லேபிள் எங்கே போட்டிங்களோ அது கீழே வளர்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே ஷிஃப்ட் ஆன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். உட்காந்து புரியுதா உங்களுக்கு? ஸோ ஷிஃப்ட் ஆன்ங்கிறது லேபிளுக்கு கீழே எங்கே வேணால் போடும். லேபிள் கீழே போட்டிங்கனாலே இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒரு லைன் அடிச்சாச்சுன்னா கண்டிப்பாக ஷிஃப்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ தலை சொல்கிறோமோ தள்ளி ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஷிஃப்ட் ஆன் அப்படிங்கிறது கிடையாது. ஷிஃப்ட் ஆன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ரோபோட்டோட பொசிஷனை எவ்வளோ தள்ளி கொண்டு போக சொல்கிறோமோ என்ன பண்ணுது? ஷிஃப்ட் ஆன் பண்ணி கொண்டு போகும். ஒரு லைன் அடிக்குது, ஷிஃப்ட் பண்ணுறது, ஷிஃப்ட்டை தள்ளி கொண்டு போகல, ஷிஃப்ட் பண்ணி ஆரம்பம் சொல்லி அடிக்குது, அந்த ஷிஃப்ட் பண்ணி ஆரம்பம் ஷிஃப்ட்னா வர முடியாது, தள்ளி அடிக்குது. புரியுதா? எவ்வளோ தள்ளி அடிக்கணுங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? P00 பண்ணணும். P00 ஒன்று தான் நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்ப்பா? ஷிஃப்ட் ஆஃப் பண்ணணுமா என்னமா? எப்படி பண்ணுறது? ஷிஃப்ட் ஆஃப் பண்ணுறது எந்த இடத்துல பண்ணலாம் சொல்லுங்கள். சேவ் பொசிஷன் 2 கீழே பண்ணலாமா? சேவ் பொசிஷன் 2 ஏன் போகணும்? ஒரு சேவ் பொசிஷன் 2 ஒரு தூரம் போயிட்டு வரணுமா? ஸ்லோ பாயிண்ட் போட்டுருக்கோம் இல்லையா? ஸ்லோ பாயிண்ட் பண்ண போகும்ல, போதுதானே? ஸ்லோ பாயிண்ட் 2 என்ன பண்ணிடணும்? வந்து ஸ்லோ பாயிண்ட் 2 வச்சு என்ன கொடுத்துடலாம்? நம்ம ஸ்லோ பாயிண்ட் 2 வச்சு கொடுத்தோம்னா கீழே வந்து ஷிஃப்ட் ஆஃப் ஆகும். அவ்வளோதானே? இப்போ பர்மிஷன் பார்த்தோம்ல, ஏன்னா அது எந்த லைன் வச்சு பண்ணிருக்கோ அது கீழே என்ன இருக்கும்? கமாண்ட் வந்து உட்காது. ஓகேவா? என்ன பண்ண போகிறோம்? ஷிஃப்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் ஆஃப் என்ன பண்ணணும்? இன்ஃபார்ம் ஓகேவா? ஷிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டு இன்சர்ட். ஸோ இப்போ நம்ம ஷிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டோம், ஷிஃப்ட் ஆன் பண்ணிட்டோம், எல்லாம் பக்காவாக பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? அடுத்தது 9 லைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அது என்ன பண்ணணும்? எப்போவுமே ஷிஃப்ட் ஆஃப் பண்ணியாச்சுன்னா அடுத்த லைன் என்ன பண்ணணும்? இன்க்ரிமெண்ட்டு இப்படி சொல்லு பாஸ். என்ன பண்ணணும்? அடுத்தது ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இன்க்ரிமெண்ட் எப்படி கொடுக்குறது? You can tell any language, English or Tamil. Okay, inform is போயாச்சு. ஆரித் போயாச்சு. எதுக்கு தம்பி? ஆரித் எங்கே பாருங்க? ஆரித் போயாச்சு. இன்க்ரிமெண்ட் போயாச்சு. இன்க்ரிமெண்ட் IEEE இருக்குது. அதனால் நம்ம வந்து பண்ணுவாங்க. என்ன பண்ணதுனால IEEE இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணணும்? IEEE இன்சர்ட் என்ன பண்ணணும்? போகணும் என்ன பண்ணணும்? இன்க்ரிமெண்ட் IEEE போயாச்சு. அடுத்த லைன் என்ன பண்ணலாம்? இப்போ 9 லைன் அடின்னு சொல்கிறதுக்கு எப்படி கமெண்ட் கொடுக்குறது? எங்கே இருக்குது அந்த கமெண்ட்? இன்ஃபார்மிஸ்ட் போயிட்டு கண்ட்ரோல் போயிட்டு இத்தனை போயிட்டோமா? ஸோ இத்தனை நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு இந்த கமெண்டில் கொடுத்ததுனால அப்படியே வருது. இப்போ நம்ம வந்து 9ன்றதை கொஞ்சம் மாற்றி பண்ணுவோம். இப்போ கமெண்ட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்கள், எப்படி பண்ணலாம்? செலக்ட் கொடுத்துடலாமா? செலக்ட் கொடுத்தாச்சு. செலக்ட் கொடுத்தாச்சு. என்ன பண்ணணும்? பாரு ரைட் சைடு போகலாமா? ரைட் சைடு இங்கே இருக்கிறதுல கண்டா வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? செலக்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம 9 லைன் கொடுக்குறது போல ஒரு 6 லைனாக குறைச்சிருவோமா? 6 லைன் எப்படி குறைக்கிறது? இந்த இடத்துல 6 போட்டுக்கலாமா? இதில் கொண்டு வந்துடலாமா? 1 2 6 லைன் செலக்ட் பண்ணி 6 கொடுத்துட்டா இன்சர்ட் பண்ணுறா. என்டர் தென் இன்சர்ட். ஓகேவா?
சரி இன்டர்னில் போய் நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்சர்ட் கொடுத்துட்டோம். அதுக்கு என்ன பண்ணணும் சார்? என்ன பண்ணப்போ ஆடு இன்கம் லிஸ்ட் போயாச்சு, அரித் போயாச்சு, ஆடு போயாச்சு. ஆடில் ஆல்ரெடி ப்ரீ ட்ரிபியூட்டா ப்ரீ ட்ரிபியூட்டா ஒன்று இருக்கு, அப்படி கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். சார் என்டர் அடுத்து என்ன பண்ணுவோம் சார்? ஜம்பில் இன்ஃபார்ம் லிஸ்ட் ஜம்ப் லேபிள் போகலாமா? எங்கே இருக்கு ஜம்ப் லேபிள்? எங்கே இருக்கு? என்னப்பா? கண்ட்ரோல். சரி எடுத்தோடனே இருக்கு ஜம்ப்பு ஸ்டார் லேபிள். லேபிள் எப்படி போட்டுருக்கணும், போடணும் அந்த கமாண்டு ஒர்க் ஆகாது. லேபிள் எப்படி போட்டோம். ஸோ லேபிள் இருக்கிற இடத்துக்கு ஜம்ப் ஐக்கன்னு சொல்கிறோம். என்ன பண்ணுறோம்? இந்த 6 காயின் எடுத்து வைக்கிறதுக்கு லேபிள் இருக்கிற இடத்துக்கு ஜம்ப் ஐக்கன் சொல்கிறோம். இன்சர்ட் விட்டு போடலாமா? முடிஞ்சா வேறு கனெக்ஷன் இருக்கா? செக் பண்ணு. கிளியராக முடிஞ்சிச்சா? மேலேருந்து பார்ப்போமா? ஹுசைன் என்னம்மா செக் பண்ணுங்க பார்க்கலாம். இல்லை செக் பண்ணுங்க, ஏதாவது விட்டு போயிருக்கான்னு பாருங்க. செக் பண்ணி பார்த்துருவோமா? டேபிள் போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? லெட்ஜர்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்க. லெட்ஜர் ஓப்பன் வச்சுக்கலாமா? லெட்ஜர் ஓப்பன் வச்சுக்கலாமா? எப்படி ஓப்பன் பண்ணுறது திரும்ப சொல்ல கவனிங்க. என்ன பண்ணணும்? இந்த அமுக்கு இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணா டிஸ்பிளே செட்டப் வரும். டிஸ்பிளே செட்டப்பில் சேஞ்ச் விண்டோ பேட்டர்ன் வரும். விண்டோ பேட்டர்னில் 3க்கு எதுனா எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு இதை எடுக்கிறேன். என்ன பண்ணலாம்? ஓகே கொடுத்துட்டாக்கா 3 விண்டோ நமக்கு வந்து விண்டோவில் 3 பார்ட் வந்துருச்சா? 3 பார்ட் வந்துருச்சு. ஒரு பார்ட்டில் என்ன இருக்குது? ப்ரோக்ராம் இருக்குது. இந்த பார்ட்டில் என்ன வேணுங்கிறது முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஒரு வேரியபிள் போகணும். இந்த வேரியபிள் இல்லை, வேரியபிள் என்ன பேக் போகணும். என்ன பண்ணணும்? பேக்கில் போனால் வேரியபிள் இருக்குது. என்ன ஒரு இன்டீஜர் போகணும். என்ன பண்ணுறோம்? இன்டீஜர் போகிறோம். இன்டீஜர் 9 இருக்குது. இப்போ அது 0 பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும்? ப்ரோக்ராமில் i0 போடுறோம். ஓகேவா? அடுத்தது இதை செலக்ட் பண்ணிட்டோம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறோம்? வேரியபிள் போகிறோம், பொசிஷன் போகிறோம். என்ன பண்ணுறோம்? பொசிஷன் போகிறோம். ஸோ இங்கே P0 தான் இருக்குது. இங்கே P0 1 வச்சிங்கன்னா P0 1னா வேல்யூவாக மாறாது. இன்னொன்று செக் பண்ணிக்கலாம். P0 1 வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். P0 1 வந்து நம்ம கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறதா ஒன்றும் இல்லை. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? பேஜ் கொடுத்தோம்னா P0 1ல் -4 ஓகே. புரியுதா? ரிவர்ஸ் வரது என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் பண்ணிட்டு தான் வந்துடுவாங்க. இப்போ நம்ம என்ன இருக்குது? இல்லை நம்ம வந்து 2 ரெஜிஸ்டர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதாவது இன்டீஜர் வேரியபிள் ஒன்று பண்ணியிருக்கோம், பொசிஷன் வேரியபிள் ஒன்று பண்ணியிருக்கோம், ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ளே மோடில் ரன் பண்ண போகிறோம். ப்ளே மோடில் ரன் பண்ணும்போது இதெல்லாம் 0 ஆகிட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாமா? என்ன பண்ணணும்? ப்ளே மோட் போட்டு ப்ளே மோட் போயிட்டோம். சர்வ ஆனில் இருக்குது. என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமாடா தேவா? என்னப்பா? எஸ் இப்போ கரெக்டாக சொல்கிறோம். என்ன பண்ணணும்? இதை வந்து ஹைலைட்டில் இருக்குது. இதை வந்து பண்ணிட்டீங்கன்னா தான் என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். ஸ்டார்ட் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். இதில் 2 ஸ்பீடு இருக்குது. ஒன்று வெல்டிங் ஸ்பீடு இருக்குது, இன்னொன்று வீவிங் ஸ்பீடு. வீவிங் ஸ்பீடு 2 ஸ்பீடு இருக்குது. இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வெல்டிங்கில் அட்வான்ஸ் ப்ரோக்ராம். இதோட ஒன்றே ஒன்று இருக்குது, பெருசு இருக்குது. இது பெரிய என்ன அப்படின்னு கேட்டால் விஷயம் அதுவும் கவனிக்கணும். அதாவது இது வந்து எக்ஸ் ஒய்யில் ஓகே. ஜெட் ஆக்சிஸ் அடிக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஜெட் ஆக்சிஸ் அடிக்கும்போது குரூவ் எடுத்து அடிப்போம். குரூவ் எடுத்து கரெக்டா கேப் அதிகமாக இருக்குல்லப்பா. கேப் அதிகமாக இருக்கிறதுக்கு வீவிங் கொடுக்கணும்ல. வீவிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி கீழே என்ன பண்ணணும்? ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று அடிக்கணும். என்ன அடிக்கணும்? ஸ்ட்ரைட் லைன் அடிச்சா ரூட் வந்து 2 ஜாயின் ஆகும். கரெக்டாக இல்லையா? ரூட் ஜாயின் ஆகும். ஸோ இந்த ரூட்டுக்கு ஒரு தடவை கமெண்ட் கொடுக்கணும், ரூட்டுக்கு ஒரு தடவை ப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு லேபிள் போகணும் இல்லையா? லேபிள் கீழே திரும்ப ஒரு வீவிங் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்.
ஒரே ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுட்டு கீழே கீழே வந்துட்டு சேம் ப்ரோக்ராம் வீவிங் ப்ரோக்ராம் போட்டு ஸ்ட்ரைட் லைன் முடிச்சுட்டு ஜம்ப்ல என்ன பண்ணணும், இங்கே வரணும். வீவிங் பண்ணுறோடைய வீவிங் பண்ணுறதுக்குள்ளேயே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஆர்கானு வீவானு எல்லாமே வரணும். புரியுதா சொல்கிறது உங்களுக்கு? ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், அதை சரி பண்ணுங்கள். அது பண்ணிட்டீங்கன்னாக்க கீழே வந்து ஸ்ட்ரைட் லைனு, மேலே வந்து வீவிங். இது முடிச்சிட்டிங்கன்னா ஆர்க் வெல்டிங்கில் இதோட கஷ்டமான ப்ரோக்ராம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் எத்தனை லைன் அடிக்க முடியும், ஒய் ஆக்சிஸில் அடிக்க முடியும். ஜெட் ஆக்சிஸில் ஃபர்ஸ்ட் ரூட் ரன் வந்து ஸ்ட்ரைட் லைனு, கவரிங் ரன் வந்து வீவிங் வீடு. கவரிங் ரன்னுங்கிறது ரெண்டு மேக்ஸிமம் ரெண்டு முடிச்சிருவோம். ரோபோட் வரைக்கும் அதுக்கு ரொம்ப அதிகமாக போகாது. இல்லை போகலாம். சரி, அவங்களுக்கு ரெண்டு ரன்னு நீங்கள் அரைச்சி பார்த்துட்டிங்கன்னா அவங்க நல்லா தெரியும். ஸ்ட்ரைட் லைன் அரைச்சிட்டு மெட்டல் ப்ரிப்பேர் பண்ணணும். மெட்டல் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் அரைச்சிட்டு அது மேலே வீவிங் அரைச்சிங்கன்னா கிளியராக இருக்கும். இல்லை டீ ஜாயிலே நீங்கள் அடிக்கலாம். மெட்டல் ப்ரிப்பரே பண்ணிட்டாரு. டீ ஜாயின் இருக்கு இல்லையா, டீ ஜாயின் இருக்குல்ல, மெட்டல் ப்ரிப்பேர் பண்ணாமல் ரூட்டர் வந்து ஸ்ட்ரைட் அடிச்சுட்டு அது மேலே என்ன பண்ணாங்க, வீவிங் வீவிங்லாம் ஒரு ரன் கொடுத்தாங்க. ஒரு ரன் உள்ளே வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனு, மேலே வந்துட்டு வீவிங், 2-3 கொடுத்தாங்க. ரொம்ப டெபாசிட் ரொம்ப அதிகமாகி மெட்டல் பெண்ட் ஆகிடும். மெட்டல் என்ன ஆகிடும், புரியுது சொல்லுங்கள். ட்ரை பண்ணணும். எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணனா ரொம்ப அதிகமாக நீங்கள் கற்றுக்கிறது எதுனா வீவிங்கில் போயிட்டு 5 டைப் இருக்கு இல்லையா, ஒரு டைப்லையும் என்ன பண்ணணும், அந்த வீடோட அகலமும் ஸ்பீடு மாற்றி மாற்றி பண்ணணும். ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. ஒரு சில கண்டிஷன் வந்து நான் என்னன்னா, வீடு அகலமாக கொடுக்குறீங்க, இவ்வளோ தூரம் கொடுக்குறீங்க, சரியா, இவ்வளோ தூரம் கொடுக்குறீங்க, ஒரு தூரம் 10 தூரம் போகணும்னா போகாது. என்ன பண்ணாது, அதுக்கு லிமிட் இருக்கு. புரியுதா சொல்கிறாங்க தம்பி? புரியுதா? வீவிங் இருக்குது தம்பி. வீவிங்கோட வீடோட அகலம் இல்லையா, கேட்டா இல்லையா, வீவிங் அகலம் எப்படி போகும். ஆனால் ஒரு நிமிஷம் 10 போனால் போகாது. அதுக்கு என்னன்னு கேட்டால் அந்த ஃப்ரீக்வன்சிக்கும் ஆம்பிளிட்யூடுக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. 12 தான், 12 தான், 3 × 4. புரியுதா? இப்போ 3னா என்ன பண்ணணும், 4 mm அடிக்கும். அதுதான் கால்குலேஷன் இருக்குது. அது நீங்கள் வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதே சொல்லணும், அதுக்கப்புறம் அடிக்கிறேன்னு சொல்லணும். ஸோ 5 மாடல்லையுமே வந்து நீங்கள் ஒரு ஜாப் ரெடி பண்ணி அடிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். எப்படி நம்ம வந்து வீவிங் பண்ணி எப்படி வருது, அதாவது சிங்கிள்னு எப்படி வருது, ட்ரையாங்கிள்னு எப்படி வருது, எலிப்ஸ்னு எப்படி வருதுன்றது உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அடிச்சு பார்க்கணும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க சார். நிறைய டைம் இருக்குது, நிறைய மெட்டல் நிறைய இருக்கனால காயில் புதுசாக மாட்டிருக்கோம். ஒரு மாதம் டைம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ஸுக்கு தான் சவுண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்காங்க. இந்த கம்பெனி வந்தாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வேலைக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப தெரியுதாப்பா? செயின் இருக்கா, அடிச்சிருக்கு, 20 தண்ணி அடிச்சிருக்கு. கேட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ இது வந்து நீங்கள் குக்கர் பிளேஸ்லையும் இந்த மாதிரி காயின் வந்து எங்கே வச்சிருக்கு, எத்தனை காயின் வச்சிருக்கு, இதை நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் இந்த ரெஜிஸ்டர் தான் இம்பார்ட்டன்ட். இது பேர் வேரியபிள் ரெஜிஸ்டர். வேரியபிள் ரெஜிஸ்டரில் இன்டீஜர் பார்த்தோம்னா அடுத்து நம்ம பொசிஷன் ரோபோட்டும் பார்க்கலாம். பிக் அண்ட் பிளேஸ்லையும் தான் இம்பார்ட்டன்ட்டு, இதுவும் தான் இம்பார்ட்டன்ட். பிக் அண்ட் பிளேஸில் வந்து ரொம்ப இருக்கிறதே வந்து கொஞ்சம் டஃப்பான ப்ரோக்ராம்னாக்க சிப்டான் வந்து எடுக்கிறதுக்கு பண்ணுறது. ஓகே, அன்றைக்கி பேசணும் ஞாபகம் இருக்கா? அதாவது பிக்கிங்கு சிப்டான் கொடுக்கறது, பிளேசிங்கும் சிப்டான். ஸோ இந்த P00 அப்படின்ற ஒரு வேரியபிள்ஸ் பண்ண முடியாது, அதுக்கு இன்னொரு வேரியபிள் தான் பண்ணணும், ஆட் பண்ணணும். அதில் I00 ஒன்றும் பண்ண முடியாது, அது இன்னொரு ஆட் பண்ணி. அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க, அவங்க பண்ணிடுவாங்க. நீங்களும் பண்ண முடியும், கொஞ்சம் கவனிச்சு பண்ணிங்கன்னா